வாழ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கும். அந்த இடத்துல சுக துக்கங்களோடு பங்கெடுத்து, தன் கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா துடிக்கிறதும், மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா துடிக்கிறதும் பெரிய விஷயங்க. ஏன்னா, எங்கேயோ பிறந்த ஒரு பெண், எங்கேயோ பிறந்த ஒரு ஆண், வாழ்க்கை துணையாக வந்த பிறகு, தன் மனைவிக்கு சின்ன சிக்கல் என்று சொன்னாலும், ஒரு துடித்துப் போகிறார் என்று சொன்னால், அது மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியது. திருமணத்துக்கு அப்புறம் தான் இந்த பந்தம் வருகிறது. தன் கணவனுக்கு ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா, ஐயையோ என்னங்க ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னு பிடிக்கிறாங்க இல்லையா? மிக சிறப்பானது. வாழ்க்கையில சொல்லவே முடியாது அந்த விஷயத்த. அந்த அளவுக்கு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இந்த வாழ்க்கை துணை அமையும். கணவனுக்காக மனைவி துடிப்பது, மனைவிக்காக கணவன் துடிப்பது என்பது ஒரு திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பந்தம். அதற்கு பிறகு அவங்க குழந்தை பிறக்குது. கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா தாங்கி பிடிக்கிறதுக்கு மனைவியும், மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கணவனும் சாதாரண விஷயம் இல்லை. நீங்க எப்படி பார்த்தாலும் அங்கே கடைசி வரை அந்த குடும்பத்தை தாங்கி பிடிப்பது, ஆலமரமாக இருப்பது மனைவி அல்லது கணவன் தாரம். அம்மா என்பவர் நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்கு ஒரு வழியை காட்டிவிட்டு தெய்வம். ஆலமரமாக உங்களோடு தாங்கி நிற்பது தாரம் என்ற உங்களுக்கு வாய்த்த துணை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. நமக்கு மனைவியோ கணவனோ நல்லவர்களாக அமைந்து விட்டால் இந்த உலகத்தில் அதுக்கு ஈடு என எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரம் நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு கணவனும் மனைவியும் எதிர்கால திட்டங்கள் அவங்களுக்கு எதுவாக இருக்கும்? பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும், வளர்க்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல திருமணம் பண்ணி வைக்கணும். இந்த மைண்ட் செட்டு நம்மள ஓடிட்டே இருக்கும். இந்த திருமண பந்தத்தில் இப்படிப்பட்ட நிலை வருகிற போது கடைசி வரை ஆலமரமாக நின்று அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய பக்குவம் மனைவிக்கு தான் வருது. ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற போது தனி பாசம் வருது. ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் வருகிற போது நமக்கு மனைவி இருக்காங்க, நம்ம நம்பி குழந்தைகள் இருக்காங்க, தன்னுடைய செயல்பாடுகளை தேவையற்ற விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடியது கூட இந்த தாரம் தான். இந்த தாரம் மனைவி என்ற ஒரு அமைப்பு, குடும்பம் என்ற ஒரு அமைப்பு வந்த பிறகு தான் பொறுப்புங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் வரும். பொறுப்பில்லாத மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ணியிருக்கு? நீ வாழ்ந்தான்னு செத்தான்னு போயிட்டு இருந்த உலகம். அப்போ இந்த பொறுப்பான ஒரு மனிதனை, ஒரு குடும்ப தலைவன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எப்போ வருது? யார் ஒருவர் திருமணம் செய்து கொள்கிறாரோ அப்போது அவர் குடும்பத்துக்கு தலைவராகிறார், குடும்பத்தின் தலைவியாகிறார், குழந்தைகளுக்கு அப்பா அம்மா ஆகிறார். அப்போ இந்த குடும்பத்தை தாங்கி பிடிப்பது அம்மாவா மனைவியானா, அம்மா என்பவர் தெய்வம், வழிகாட்டக்கூடிய தெய்வம், நம்மளை பெற்றெடுத்த தெய்வம். ஆனால் தாங்கி பிடிக்கும் ஆலமரமாக கடைசி வரை உங்களோடு பயணிப்பது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன். இதுதான் உங்கள் குடும்பத்துக்கு ஆலமரம். இந்த ஆலமரமாக இருக்கக்கூடியவர்களை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் இந்த ராசியில் யாராவது இருப்பாங்க? மேச ராசியை பொறுத்தளவில் அம்மா மீது அதிக பாசம் இருக்கும், மனைவி மீது பாசம் இருக்கும், ஆனால் கோபம் அதிகமாக இருக்கும். பணம் என்ற விஷயம்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்வதில் வல்லவங்களாக இருப்பாங்க மனைவியாக வரக்கூடியவங்க அல்லது கணவனாக வரக்கூடியவங்க. இந்த உலகத்தில் உனக்கு வீடு வாசல் இடம்